மெட்ராஸ்லலாம் காலையில் 8 மணிக்கு யார் வீட்டுக்கு போனீங்கன்னா, மெட்ராஸில் ஏன் நாகப்பட்டினத்திலே காலையில் 8 மணிக்கு போனீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருப்பாங்க இல்லை. அது அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தைய வச்சுங்க, ஷூவை காணும், சாக்ஸை காணும், டையை காணும், அதை காணும், இதை காணும். சில தாய்மார்க்கு குழந்தைக்கு சோறு விட்றத பார்த்து நீங்கள் ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. அப்படி வெளிச்சு போட்டு தின்னு 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 ஆட்டோக்காரன்ட்டா தின்னு ஆட்டோ வரைக்கும் தொத்திக்கிட்டே போய் ஊட்டி ஒரு நாள் உடம்பு அவசரத்தில் ஆட்டோக்காரனுக்கு ஊட்டிருச்சு. அவன் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வரட்டான்ட்டு போகிறான். அந்த டையை போட்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த குழந்தைய கொண்டு கையில் ஆட்டோவில் திரிச்சு அந்த ஆட்டோ கொண்டு ஸ்கூலுக்குள்ளே கொட்டி அங்கே ஒரு மிஸ்ஸுக்கு உள்ள சொன்னால் கீப் குவைட்டுணும். குழந்தைங்க பேசணும்னு தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அதனால தான் 3:30 மணிக்கு உள்ள தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசலும் நின்று பாருங்க. பெல் அடித்தோம்னா எல்லா பேரும் தீப்பிடிச்ச அவுட்டுக்குலேருந்து தப்பிச்சோடி வர மாதிரி ஓடியாருவான். வந்துடும் இவனாவது நின்று நிதானமாக வந்து பார்த்துருக்கீங்களா? அப்போது ஒரு பரபரப்பான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். பரபரப்பான உலகத்தில் வாழ்கிறோங்கிறத விட நம் வீட்டிற்குள்ளேயே எல்லா விதமான அவலங்களும் நம்ம அனுமதியோடு வருகிற வீட்டிற்குள் நாம் வாழ்கிறோம். இப்போது நீங்கள் எல்லாரும் டிவி சீரியல் பார்ப்பீங்களா? எல்லோரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிறாங்க பாருங்க. எல்லோரும் பார்ப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் பார்த்துருப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன். ஒரு அம்மா சொல்லுது, அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார், ஏன்னா அவளுக்கு என்ன கெதியாவதுன்னு பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். நீங்கள் எல்லாரும் சீரியல் பார்ப்பீங்களா? நானும் பார்ப்பேன். இப்போ நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 டைலாக்கு நீங்கள் பார்க்குற சீரியலில் வரல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸ். சரியா? நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன், இல்லைன்னா ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 டைலாக்கும் 5 ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போயே உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸ். சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். மீறி கல்யாணம் நந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இல்லைனா அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் இருக்கா? என்ன பொருள்? நம் வீட்டிற்குள் நம் அனுமதியோடு எல்லா அவலங்களும் வந்துவிட்ட இந்த சூழலில் நம்மையும் நம் பிள்ளைகளையும் சுத்தப்படுத்துகிற ஒரே வேலையை புத்தகம்தான் செய்யும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சி இங்கே நம்ம நடத்தி கொண்டிருக்கோம். இப்போ என்ன சிக்கல்னு சொன்னால், சார் படிங்க படிங்கன்னு சொல்கிறீங்க, எங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு ஏன் படிங்கன்னு சொல்கிறோன்னா, சில பேர் சொல்கிறது குழப்பமாக இருக்கா. மெட்ராஸ் ஒரு இடத்துல எழுதி போடுகிறான், உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா, எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் சொல்லி தருகிறோம். எல்லாரும் அமைதியாக கரெக்ட் மாதிரி தருது. உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா, எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் சொல்லி தருகிறோம். அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியாது, எப்படி எழுதி அனுப்புவான்? இது கூட பரவாயில்ல, கவர்மெண்ட்டில் ஒரு இடத்துல எழுதி போட்டுக்கிறான், அபாயம். என்னது அபாயம்? அபாயம்னா தெரியும், டேஞ்சர், அந்த பக்கம் போக மாட்டோம். அது கீழே எழுதிக்கிறான் எச்சரிக்கை. நீ தான் அபாயம்னு போட்ட, அப்புறம் எச்சரிக்கை தேவையே இல்லை. அதுக்கு கீழே எழுதிக்கிறான் 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது. என்ன அபாயம், என்ன எச்சரிக்கை? 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது. டீட்டெயில் எழுதிட்டான். அதுக்கு கீழே எழுதிக்கிறான் தொடாதே. அதை போய் நம்ம ஏன் தொட போகிறோம்? நீ தான் அபாயம்னு போட்ட, எச்சரிக்கைன்னு வேற போட்ட, 1000 வாட்ஸ் மின்சாரம் பாயுதுன்னு வேற போட்ட, அது கீழே தொடாதே. அது கீழே இன்னொன்று எழுதிக்கிறான், தொட்டால் செத்து விடுவீர்கள். ஏன்டா 1000 வாட்ஸ் மின்சாரத்தை தொட்டா செத்துருவோன்னு எங்களுக்கு தெரியாதா? அதுக்கு கீழே இன்னொன்று எழுதிக்கிறான் பாருங்க, அதான் ரொம்ப சூப்பர், மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். அவன் தான் செத்து போடுவானே, நீ யாரை தண்டிக்க போற? என்னன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்றாங்களாம். எனவே இன்றைக்கு இந்த சமூகத்தில் நம்மை தெளிவான நடத்துகிற ஒரே வேலையை புத்தகம் செய்கிறது. ஆதி காலத்திலிருந்து புத்தகம் படித்து படித்துத்தான் நம் முன்னோர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்ப ஒன்றும் இல்லை, இந்த புத்தகம் படிக்கிறது அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு காலம் ஆயிட்டனால தான் தமிழக அரசு இல்லை, இந்த மக்களுக்கு படிக்கிற வாசிக்கிற விஷயத்தை கொண்டு வர வேண்டும் என்று இத்தனை பிரம்மாண்டமான செலவுகளை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கேட்குறேன், நீங்க எல்லாம் தலையில பூ வைப்பீங்களா? நான் தமிழ்ல தானே பேசுறேன். நீங்க தலையில பூ வைப்பீங்களா? ஏன் வைக்கிறீங்க? ஏன் வைக்கிறோன்னு தெரியாம இவ்வளோ காலம் வச்சுக்கிறாங்க பாரு. ஏன் வச்சுக்கிறீங்க? அழகுக்கு, அந்த அழகுக்கு, அப்புறம் வாசனைக்கு, ரைட், மங்களகரமாக இருக்கிறதுக்கு, இப்படி பல காரணம் சொல்கிறோம், பரவாயில்ல. ஆனால் பூ வைக்கிற பழக்கம் எப்படி வந்துச்சுன்னு ஒரு சின்ன குறிப்பு இருக்குது தெரியுமா? இப்போ நான் எனக்கு பசிச்சிச்சின்னு வச்சுங்க, வயிறு சூடாயிடும். உணர்ச்சி வசப்பட்டேன்னு வச்சுங்க, உடம்பு சூடாயிடும். கோவப்பட்டா என்ன ஆகிடும்? மூளை சூடாயிடும். இதுதான் சயின்ஸ். பசிச்சா வயிறு சூடாயிடும், உணர்ச்சி வசப்பட்டா உடம்பு சூடாயிடும், கோவப்பட்டா மூளை சூடாயிடும். அதனால தான் கிராமத்தில் கோவக்காரனை சொல்லுவாங்க, அவன் ரொம்ப மூளை சூட்டுக்காரன்பா சொல்கிறோம்ல. நம்மளே சொல்கிறோம்ல, கோவம் வந்தால் மண்டை காயுது மரியாதையாக போயிடுன்றோம்ல. அப்போ கோவம் வந்தால் மூளை சூடாயிடும். இதில் யாருக்கு தெரியுமா சீக்கிரம் சூடாயிடும்? பெண்களுக்கு தான் சீக்கிரம் சூடாயிடுமா. அதனால தான் குளிர்ந்த மலரில் கொண்டு போய் அங்கே வச்சு அது சூடாகாமல் பார்த்துக்கிறது. அதனால தான் சொல்லுது, கோவம் வந்தோடனே பூவை பிச்சு எரியுது பார்த்தீங்களா, மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருத்தர் விசில் அடிக்கிறா, இது தெரியாமல் நான் பூ வாங்கி கொடுக்காம இருந்தேன்யா. இவ்வளோ பெரிய உண்மை இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கேன். அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நம் முன்னோர்கள் எப்படி பண்பாட்டோடு வாழ்ந்தார்கள். ஒரு வீட்டு வாசல்ல ஒரு கீரைக்காரமா, ஒரு பாட்டி, வயசான பாட்டி உட்காந்துருக்கு. அந்த பக்கமா ஒரு கீரைக்காரமா வருது. இந்த பாட்டி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்ங்கிற இலக்கணத்துக்கு சொல்றேன். இந்த பாட்டி அந்த கீரைக்காரமா பார்த்து, கீரை எவ்வளோமான்னு கேட்குது. அவன் அந்தம்மா சொல்லுது 8 அணா.
உடனே இந்த மாதிரி 4 நாக்கு கொடுப்பியா, இல்லை 8 அணா, 4 நா 8 அணான்னு ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் நடக்குது. எவ்வளோக்கு? 4 நாக்கு. கடைசியில் அந்த கீரைக்காரமா சரிம்மா 4 நாக்கு தான் குடுமா தோத்துருச்சு. உடனே இந்த பாட்டி என்ன பண்ணுச்சு, 2 கட்டு வாங்கிடுச்சு. இது கேட்ட வேலைக்கு வாங்கிடுச்சு. இந்த கீரைக்காரமா இந்த கீரையை கொடுத்துட்டு இப்படி எழுதிச்சுச்சே, அப்படியே மயக்கச்சு விழுந்துச்சு. உடனே இந்த பாட்டி கடகடன்னு தண்ணி தெளிச்சு என்ன ஆச்சுன்னு உள்ள போய் காஃபி சுட வச்சு கொடுத்து, அதுக்கு வச்சு இந்த 2 இட்லி கொடுத்து, என்ன காலையில் சாப்பிடாம வந்துட்டியான்னு சூடா ஒரு தோசை சுட்டு கொடுத்து, மத்தியானம் சாப்பிடாம இருக்காதுன்னு கையில் ஒரு 30 ரூபா கொடுத்து தான் பழைய புடைய ஒன்று கொடுத்துச்சு. அந்த பேரன் பார்த்தான், இவ்வளோ நேரம் 4 நாக்கு அந்த பொம்பளையோட இவ்வளோ ஆர்கியூ பண்ணிட்டு இப்போ 300 ரூபா செலவு பண்ணிட்டிய பாட்டி, உன்னை புரிஞ்சிக்கவே முடியலன்னா. அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு, வணிகத்தில் தர்மம் கிடையாது, தர்மத்தில் வணிகம் கிடையாது. இதுதான் நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எங்கே இருந்து தெரிந்து கொள்கிறோம்? புத்தகத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இந்த வாழ்க்கையை எங்கே இருந்து தெரிந்து கொள்கிறோம்? புத்தகத்திலிருந்து. என்ன சொன்னா, புத்தகம் சில மூளையில் ஏற்றி விடுகிற விஷயம். இன்னைக்கு இந்த நாட்டில் எல்லாம் தவறாக இருக்கிற பொழுது மனிதனை சரியாக ஆற்றுப்படுத்துகிற ஒரே வேலையை எது செய்கிறது? புத்தகம். சார் புத்தகம் படிக்கிறதுனால என்ன நன்மை? இந்த தம்பி சொன்னார்ல, உங்க பையன் ஃபெயில் ஆயிட்டான்னு சொன்னா வருத்தப்படாதீங்க, அவங்கிட்ட ஜெயிக்கிற இன்னொரு ஆற்றல் இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? கணித மேதை ராமானுஜம். அவர் தான் இந்த நாட்டில் மேக்ஸ்ல எக்ஸ்பர்ட். அவரை மாதிரி கணக்கு போட முடியாதுல்ல. யார் யார் நல்லா கணக்கு போட்டா அவர் கணித மேதை ராமானுஜம் சொல்லுவாங்கல்ல. அந்த கணித மேதை ராமானுஜம் இங்கிலீஷில் ஃபெயில், 3 தடவை ஃபெயில், 3வது தடவை 3 மார்க்கில் ஃபெயில். நான் பொய் சொல்லலைங்க. கணித மேதை ராமானுஜம் வரலாற்று எடுத்து படிச்சு பாருங்க. அதனால அவரால் ஹையர் ஸ்டடிஸ் போக முடியல. ஆர்பர்ல ஒரு கிளார்க் வேலைக்கு போயிட்டாரு. கிளார்க் வேலைக்கு போன அந்த ராமானுஜம் உலக அளவில் கணித மேதையாக உருவானது எப்படி தெரியுமா? கிளார்க் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஃப்ரீ டைம்ல எல்லாம் ஒரு லைப்ரரிக்கு போவார். அந்த லைப்ரரியில புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த லைப்ரரியில கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பேராசிரியர் ஒரு பத்திரிகையில ஒரு கணக்கு போட்டு, இந்த கணக்குக்கு யாராவது விடை எழுதுங்கன்னு எழுதியிருக்கார். நிறைய பேர் எழுதி போட்டாங்க, தப்பு. ராமானுஜமும் எழுதி போட்டார். கூட ஒரு லெட்டர் வச்சு அனுப்பிச்சார். அந்த கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபசர் பார்த்துட்டு அசந்துட்டான். இதுவரைக்கும் வந்த ஆன்சர்லயே இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர், ஸ்ட்ரைட் ஆன்சர். யார் எழுதியிருப்பான்னு கூட வச்சுக்கிட்ட லெட்டரை பார்த்தா அவர் நினைச்சாரு யாரோ ஒரு பெரிய ப்ரொஃபசர் எழுதியிருப்பான்னு நினைச்சாரு. கடைசியில் பார்த்தா ஆர்பர்ல இருக்கிற ஒரு கிளார்க் அவர் பதில் எழுதினாரு. இதுவரைக்கும் வந்த ஆன்சர்லயே உன் ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர், உன் ஆன்சர் தான் சரியான ஆன்சர், நீ என்ன கிளார்க்கா இருக்கேன்னு சொல்லிட்டு ராமானுஜத்துக்கு லெட்டர் எழுதிட்டு என்ன தெரியுமா பண்ணார்? அவரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் எழுதினார். டே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபஸர்களே, உன் கணித மேதைன்னு ஒருத்தர் தேடிட்டு இருக்கீங்களே, அவன் உங்க யூனிவர்சிட்டியில் இல்லடா, யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க ஒரு ஆர்பர் இருக்கு பார், அங்க கிளார்க்கா வேலை செஞ்சுட்டு இருக்கான்டா, அவனை போய் தூக்குங்கடா, அவன் தானே இந்த நாட்டில் கணித மேதை ராமானுஜம். வெளிநாட்டுக்காரன் எழுதினான். எழுதுனதோடு நிக்கிறேன். இங்க இருந்து புறப்பு ஒரு ப்ரொஃபஸரை நீங்க போய் அந்த ராமானுஜத்தை பார்த்துட்டு வாங்க, அவன் தான் கணிதத்தில் அறிவின்னு சொல்லிட்டு ராமானுஜத்தை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு வரவழைத்து தேர்வு எழுதாமலே பட்டம் கொடுத்தார்கள் என்பதுதான் ராமானுஜத்தினுடைய வரலாறு. அந்த ராமானுஜம் ஆங்கிலத்தில் தோற்று போனார், ஆனால் கணிதத்தில் ஜெயித்தார். நான் இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நான் போற கூட்டத்தில் சொன்னேன், இன்னைக்கு செல்போன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லா பிள்ளைங்க நான் ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கேன். இப்போ வாத்தியாரா இருக்குன்னா எங்க ஸ்கூல்ல ஒரு தடவை இன்னைக்கு இருக்கிற பையன் நிறைய +2 பசங்களை எங்கள் ஹெட்மாஸ்டர் போட்டு அடின்னு அடிக்கிறார். உடனே நான் ஏன் சார் அடிக்கிறீங்க? அருள் பிரகாஷ் இவன் என்ன பண்ணான் தெரியுமா? பஸ் ஸ்டாண்டில் போய் இந்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்தான். உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நான் அங்கே போனேன்னாரு. நீங்கள் ஏன் சார் அங்கே போனீங்கன்னா, இவன் பார்க்குறானான்னு பார்க்கறதுக்கு நான் போனேன். உடனே அந்த +2 பசங்களை விட்டுட்டே, ஏன்டா ஹெட்மாஸ்டர் இப்படி அடிலாம் வாடிக்கிறேன், பஸ் ஸ்டாண்டில் போய் இந்த பொண்ணுங்களெல்லாம் பார்க்கறது தப்பு இல்லையா? அதில் ஒரு பையன் சொல்கிறான், சார் நீங்கள் தானே தமிழ் நடத்தும்போது சொன்னீங்க. என்னடா சொன்னேன்? தமிழ் நடத்தும்போது சொன்னீங்கல்ல, நான் பஸ் ஸ்டாண்டில் போய் பொண்ணுங்க பாருன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க அழகு எங்கே இருந்தாலும் ரசிக்கணும்னு சொன்னீங்கல்ல. நான் ஒரு மலையை ரசிக்கிட்டா ஒரு கடலை ரசிக்கிட்டானா, இவன் பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீங்க தானே சொன்னீங்கண்ணா. அதில் ஒரு பையன் என்ன கேட்டான், சார் இது பேர் என்ன? முகம். ஆங்கிலத்தில் இதுக்கு என்ன பேரு? ஃபேஸ். இன்னொரு பேர் என்ன? ஃபிகர். முகம் பார்க்க போனேன்னு சொல்லி பாருங்க, தப்பா தெரியல. ஃபிகர் வெட்ட போனேன்னா தப்பா தெரியுது. எங்களே தான் பண்ண சொல்றீங்க, அது லாங்குவேஜ் ப்ராப்ளம்ட்டான். நான் அவன்கிட்ட சொன்னேன், கரெக்டரா, இது முகம்தான். இந்த காலத்து பசங்களை எப்படி அணுகணும்னு சொல்றேன். இது முகம்தான், ஆங்கிலத்தில் இதுக்கு பேரு ஃபிகர் தான். நீ ரோட்ல போற பொண்ணை பார்த்து ஃபிகர்னு சொல்ற. நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. ஒழுக்கம்னா என்ன தெரியுமா? வீட்டில் எதை செய்ய மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது, அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன? வீட்டில் எதை செய்ய மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது. நீ ரோட்ல போற பொண்ணை பார்த்து ஃபிகர்ன்ற. நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. எவனாவது உங்க அம்மாவை பார்த்து இதான் என்ன பெத்த ஃபிகர் சொல்லுவியா? இல்லை எவனாவது உங்க பாட்டியை பார்த்து எங்க அப்பாவை பெத்த ஃபிகர் உட்காந்துக்குது சொல்லுவியா? இல்லை எந்த அப்பாவது மொத்தம் 3 ஃபிகர் பெற்றேன், பெரிய ஃபிகர் BA படிக்குது, அடுத்த ஃபிகர் 8th படிக்குது, கடைசி ஃபிகர் 5th படிச்சோம். அப்ப வீட்டில் எதை சொல்ல மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது, அதுதான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, சார் நீங்க எல்லாரும் இங்க பலர் உட்கார்ந்துருக்கீங்க, தினம் தினம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வத்தை நம் பிள்ளைகளுக்கு குறைக்க வேண்டும். நீங்க எல்லாரும் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? எல்லாரும் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் பெரியவங்களா இருக்கீங்க.
அந்த திருவிளையாடல் படத்திலேயே நமக்கு பிடிச்ச காட்சி எது? அந்த நாகேஷும் சிவாஜியும் பேசுவாங்களே, பிரிக்க முடியாதது எது, சேர்ந்தே இருப்பது எது. அந்த சீனை இன்னைக்கு பார்த்தோம். அந்த சீனுக்கு பின்னால ஒரு சின்ன சம்பவம் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. திருவிளையாடல் படம் எடுக்கிறதுன்னு அந்த இயக்குனர் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணி சிவாஜியை ஹீரோவா ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அடுத்தது நாகேஷை போய் ஃபிக்ஸ் பண்றார். நாகேஷ் கிட்ட சொல்றார், நீங்க வந்து இந்த ரோல்ல நடிக்கிறீங்க, தர்மி ரோல்ல நடிக்கிறீங்க. நாகேஷ் சொல்றார், வேணாம் சார், சிவாஜியோட நடிச்சா நான் எடுபட மாட்டேன், வேணாம். இல்ல நீங்க தான் நடிக்கிறீங்க. நாகேஷை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பர்டிகுலர் சீன் ஷூட்டிங். எந்த சீன்? சிவாஜியும் நாகேஷும் பேசுவாங்களே அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது. சீன் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த டைரக்டர் போய் சிவாஜிட்ட, அண்ணே இந்த சீன்ல சூப்பரா நடிச்சிட்டீங்கன்னு கை கொடுக்குறாரு. யாருக்கு? சிவாஜிக்கு. ஒன்று நெட்ஸ் அந்த யூனிட்ல இருக்கிற லைட் மேன், மேக்கப் மேன் எல்லாரும் போய் சிவாஜி கை கொடுக்குறான். அண்ணா என்ன நல்லா இருக்குங்க. நாகேஷ் ஒரு ஓரமா போய் நின்ட்டார். இதுக்கு தான் இந்த படத்தில் நடிக்க மாட்டோம், சிவாஜி இந்த சீன்ல நம்மளை தூக்கி சாப்பிட்டாருன்ட்டு. இப்படி எல்லாரும் சிவாஜிக்கு கை கொடுத்தோன்னே சிவாஜி இல்லை, தள்ளுங்க 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 தள்ளுங்கட்டு நேரம் நாகேஷ்ட வந்தார். நாகேஷ் கை கொடுனார். நாகேஷ் சொன்னார், என்னன்னா எல்லாரும் உனக்கு கை கொடுக்குறாங்க, நீ போய் எனக்கு கை கொடுக்குறிய. அதுக்கு சிவாஜி சொன்னார், இல்லை இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த படத்தை யாராவது பார்த்தாலும் இந்த சீன்ல என்ன ரசிக்க மாட்டாங்க, ஒன்னதான் ரசிப்பாங்க. இப்படி சொன்ன உடனே எல்லா கூட்டமும் நாகேஷ்ட வந்துட்டான். நம்மளால தான் எங்க கூட்டம் சேர்த்து அங்கே ஓடிடுவானு. எல்லாம் வந்து நாகேஷ்ட கை கொடுத்தா, அண்ணே கை கொடுங்க கை கொடுங்க, சிவாஜியை உங்களை பாராட்டிட்டாரு, எப்படி நடிச்சிங்க இந்த ரோல்.